ஹாய் ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கூடி சீக்கிரம் வரப்போகுதுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ்னு இதை எடுத்துக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பேட்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். என்னென்ன நடக்கும் நான் கிளியராக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ நாம் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 196 வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். நியூ வீடியோஸ் 200லேருந்து 400 சொல்லியிருந்தோம். ஸோ நியூ வீடியோஸ் இது வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா 230 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது தாங்க இப்போதைக்கு நம்மளுடைய நிலவரம், ஓகேங்களா? ஸோ இந்த 230 வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக 3 monthஸில் படிக்க முடியும், ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதில் என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே நான் ஷெடியூலில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டெய்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ டெய்லி இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் நடக்க வேண்டிய எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ அதாவது எக்ஸாம் இப்போ அடுத்த மாதம் நடக்க போகுதுன்னா இப்போ கொரோனா நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி செட் பண்ணிருப்பாங்க. இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, லாஸ்ட் 6 months சொல்லிட்டு இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் பின்னாடி படிச்சிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொஸ்டின் ரெடி பண்ண ஸ்டேஜ். நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதான் புதுசாலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க தான் எழுத முடியும். அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க தான் எழுத போகிறீங்க, அது மைண்ட் வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, வாங்க கிளியராக சொல்லிடுறேன். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க என்னன்னாக்கா ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க தெரியுமா? இப்போ ஏப்ரல் எக்ஸாம்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் படிச்சிருப்பீங்க. அந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டும் போதுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் வரலாம், ஓகேங்களா? ஆல்ரெடி இப்போ நியூ பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ்க்கு டார்கெட் இருக்குது, ஓகேங்களா? நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க, 4 கொஸ்டினாக பார்த்தாங்க, 5 கொஸ்டினாக பார்த்தாங்க, அது அவங்க இஷ்டத்துலேயே தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் மற்றது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அந்த சப்ஜெக்ட் அதிகமாக டார்கெட் வைங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் அதாவது என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின், ஓகேங்களா? அதாவது ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா அப்படி லைட்டாக டச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப மனப்பாடலாம் பண்ண வேணாம், ஓகேங்களா? என்ன நடந்துச்சு அப்படியா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னாக்கா இந்த மெயின்ஸ் கண்டென்ட் படிக்கும்போதே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு உள்ள நொல்த்தியாச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிரச்சனையே இருக்காது. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் இந்த 3 மாதம் ஜாயின் பண்ணுறவங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மெயின்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் உடனே உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸே மெயின்ஸ் பாஸ் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஐடியா இருக்கவங்கன்றங்க ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்களேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குனாக்கா நான் டெஸ்ட் வச்சு இதில் ஆட் பண்ணிருக்கிறேன், ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் இருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ 45வது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு December 30 நடக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாமே வீடியோ ஃபார்மேட் தான் கொஸ்டின். ஸோ டெஸ்ட்டு 45 ஃபுல் மார்க் டெஸ்ட் அன்றைக்கி தான் நடக்கும், ஓகேங்களா? இது என்னுடைய டார்கெட் இந்த ரேஞ்சுக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இப்போ எக்ஸாம் December 5 வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இந்த 45 டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேங்களா? நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதினா சரி தான், 2 டெஸ்ட் எழுதினா சரி தான், உங்கள் இஷ்டம், ஓகேங்களா? நான் உங்களுக்கு எல்லா இந்த இடத்துல இருக்கிற வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேங்களா? பாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 70 வீடியோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி நியூ வீடியோஸ் 88 வரும். இன்னும் ரிமைனிங் வீடியோஸ் நான் இன்னொரு 2 வீக்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 94 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குதுங்க, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா நியூ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 39 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ரிமைனிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் குரூப்பில், ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணுறோன்றதையும் தெளிவாக சொல்லிடுறோம், ஓகேங்களா? யூனிட் 9 கவர் பண்ணிருக்கிறோம். வாங்க அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம், ஓகேங்களா? முதல்ல இந்த கண்டென்ட் முடிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் டார்கெட் 641 வீடியோஸுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 417 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. எப்படின்னா 45 டெஸ்ட்டு, 230 புது வீடியோஸ், ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ் 196 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அக்டோபர் பேட்சஸ் ஜாயின் பண்ண கண்டிப்பாக செம்ம டைமிங். இந்த டைமிங் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இதை மிஸ் பண்ணிட்டு நான் நவம்பரில் படிக்க போகிறேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா? ஆனால் எப்போ படித்தாலும் படிக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இந்த டைம் நீங்கள் முடிச்சுக்கோங்க நான் சொல்லுவேன். சில பேர் நான் கிரிக்கெட் தான் பார்ப்பேன், எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் மேட்சை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லையா அப்போ உட்காந்து படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இதாங்க ரொம்ப டைட்டான ஷெடியூல் தாங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க, பண்ணுங்கள், ஓகேவா? சரி, வாங்க என்னென்ன இதில் கவர் பண்ணுறோன்றதையும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ யூனிட் 9 யூனிட் 10 இது 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாலிட்டின்னு கொஞ்சம் தான், ஒரு 18 வீடியோஸ் மட்டும் தான், அதுவும் முடிக்க போகிறோம், ஓகேங்களா? 70 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு 18 வீடியோஸ் தான். ஸோ பாலிட்டி முடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோஸ் மட்டும் ஒரு 33 இருந்தா எத்தனை அது கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா? அது 39 வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரம் அதுவும் முடிச்சிருவோம்.
ஓகேங்களா. ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸும் ஹிஸ்ட்ரி வந்து ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஐஎன்எம் வந்து நான் முடிச்சிட்டோம். நான் என்னுடைய ஓல்டு வீடியோஸில் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இந்த நியூ வீடியோஸும் கொஞ்சம் அப்லோட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் டெப்த்தாக கான்செப்ட் பண்ணி. ஸோ ஐஎன்எம்மும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அது அப்படியே ஜஸ்ட் லைட்டாக ஒரு இதாக படிச்சுக்கோங்க. யூனிட் 8க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறோம். ஸோ திருக்குறள் ரொம்ப முக்கியமானது மட்டும் இதில் அப்லோட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதை இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. வேணுன்னா கண்டிப்பாக யூனிட் 8க்கு நான் நியூ வீடியோஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இதில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் அடிக்கலான்றதையும் பார்ப்போம் வாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து 15 கொஸ்டின் வரும், பாலிட்டிலேருந்து 5 கொஸ்டின், யூனிட் 9லேருந்து 30, மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், ஐஎன்எம்லேருந்து ஒரு 5, ஜாகிரஃபிலேருந்து ஒரு 5, பயாலஜி ஒரு 5, ஃபிசிக்ஸ் ஒரு 5, கெமிஸ்ட்ரி ஒரு 5, யூனிட் 8லேருந்து 40 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் வருங்க. சரிங்களா. ஸோ இதுதாங்க லாஜிக்கு. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து ஒரு யூனிட் ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப முக்கியமாக கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி யூனிட் 8 இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா. அதனால் அது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா. அதுக்கும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வீடியோஸ் கொடுக்குறேன். டிசம்பருக்குள்ள கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம், பாலிட்டி முடிச்சிட்டோம், யூனிட் 9 முடிச்சிட்டோம், மேக்ஸ் முடிச்சிட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேங்களா. ஸோ அப்போ எத்தனை வந்திருக்கு இதுலேயே? இது ஒரு 30, ஒரு 60, 70, 80, 85 கொஸ்டின் இதில் வந்துருச்சா. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 5 கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ் நியூ வீடியோஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே அதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் ஆகிடும். எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அதேமாதிரி ஐஎன்எம் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் 15, ஐஎன்எம் ஒரு 5. ஓகேங்களா, 30. ஸோ அப்போ உங்களுக்கான இது வந்து ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நடந்த கண்டென்ட் மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்கவே தேவையில்லாதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஓகே. அடுத்த ஜாகிரஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் நான் 5 கொஷின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம இது வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. பயாலஜி அப்படி தான் ஒரு 5 கொஷின் கேட்கணும், ஒரு கொஷின் அடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஓகேங்களா. ஸோ யூனிட் 8 மொத்தம் 40 கொஸ்டின். அதில் வந்து திருக்குறள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 180 திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை எடுத்து அந்த திருக்குறள் படிச்சிட்டீங்கன்னா 10 கொஸ்டின் திருக்குறள் அடிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக அந்த 180 கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் அந்த தமிழ் கல்ச்சர் அந்த இதெல்லாம் கேட்க தான் போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து பழைய வீடியோஸ்லேயே முடிச்சிட்டேன். ஒரு 25 வீடியோஸ்க்குள்ளே அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஷின்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா. ரிமைனிங் அந்த 15 கொஷின்ஸ்க்கு தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே. பயாலஜிக்கும் அதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ ஜாகிரஃபியும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்த்துங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கணும். என்னங்க இப்போ சிலபஸ் பேட்டர்லாம் மாற்றிட்டாங்களே, ஸோ எதுக்கு நான் ஏன் இப்போ அதை போய் படிக்கணும்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ 20% ரிப்பீட் ஆகும். ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா. அந்த டைமில் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து கிராஷ் கோர்ஸ்னு தான் நான் இதில் சொல்லிருக்கிறேன். 3 மந்த்ஸில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் லாஜிக்கே. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் தாண்டி நான் மெயின்ஸும் படிக்கிறோன்றாங்க. செம்ம கெத்து, வேறு லெவல், பட்டையை கிளப்புங்க. ஓகேங்களா. அதுதாங்க கெத்து. நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் வேறு நினைக்கிறீங்க. உங்களோட மெயின் சிலபஸ் அது வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிப்பீங்க, எழுதி பார்ப்பீங்க. நீங்கள் எழுதி பார்க்கும்போது மைண்டில் ஈஸியாக நல்லா நிறைஞ்சு நிற்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப அது இன்னும் நல்லா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மெயின்ஸ் படிக்கும்போது எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க 9600819370. ஓகேங்களா. இதாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பட் லேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்லா படிங்க. நீங்கள் இந்த ஷெடியூல் தான் படிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஓகேங்களா. நீங்கள் உங்களோட ஓன் கம்ஃபர்டபுளாக, அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிளில் போட்டு நீங்கள் அழகாக எழுதிடும். ஓகே. நீங்கள் 5 வீடியோ தான் படிக்கணும், நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, ஸோ 4 வீடியோ, ஓகே. அதுக்கடுத்தாலும் 10 வீடியோ படிக்க முடியும். ஓகே. 10 வீடியோக்கு என்னது எப்படி வேணாலும் சரிங்க. ஆனால் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ ஷெடியூல் நீங்களே போட்டுக்கலாம். எந்த பிரச்சனை. இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் வந்து ஒரு மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ படிக்கணுன்றவங்க நல்லா எஃபெக்டிவாக போட்டு படிங்க. அவ்வளோதான். ஓகேவா. பை. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.